1 கொரிந்தியர் 1:9 இயேசு கிறிஸ்துடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மகன், அழைக்கப்பட்ட ஒரு மகள். ஆண்டவரோட நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழுவது, அவங்கதான் மணிக்கணக்காக தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க முடியும். உங்க வாழ்க்கையை சோதித்து பாருங்க. 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல. 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம் இல்லை. ஆனா நீங்க அவரோட ஃபெலோஷிப் வச்சுட்டீங்கன்னா, ஐக்கியம் வச்சுட்டீங்கன்னா, மணிக்கணக்கா ஜெபிக்கிறது கூட உனக்கு செழிக்காது, சோர்வு வராது, சந்தோஷமாவே இருக்கும். அதுக்குதான் ஃபெலோஷிப். அப்ப ஆண்டவர் நம்மை அழைத்ததே சும்மா தான் ரட்சித்தாரு, அபிஷேகித்தாரு, இனி பரலோகத்துல சந்திக்கலான்ட்டு போவதற்கு அல்ல, அவரோட ஐக்கியப்படுவதற்கு. ஐக்கியப்படுறதுன்னா எல்லா காரியத்தையும் அவரோட டிஸ்கஸ் பண்ணுவாரு. உங்களுடைய நன்மையானாலும் தீமையானாலும், குடும்ப காரியமானாலும், தனிப்பட்ட காரியமானாலும், பிசினஸ் காரியம், ஊழிய காரியனாலும் அவர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு. அவரோட பேசுவாரு, அவரிடத்துல இருந்து பதிலை வாங்குவாரு, அவரோடு கூட சேர்ந்து ஆலோசிப்பாரு. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் உண்மையான மெய்யான ஆண்டவரோட ஐக்கியப்படுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாருங்க அப்படி சொல்லாதுங்க. அது பாவம். அது ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்கு சமம். ஆண்டவர் சொன்னாரா உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நீ உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, நான் ஊழியக்கார்ட்ட தான் பேசுவேன்னு சொன்னாரா? இல்ல. பிறகு எப்படி என்கிட்ட பேச மாட்டாருன்னு சொல்லுவீங்க? அது உங்கள்கிட்ட அபிசுவாசம். அது சாத்தான் கொடுக்கிற அபிசுவாசம். சாத்தானே, நீ போ, இயேசுவின் நாமத்தினால என்கிட்ட என் அப்பா இயேசு பேசுவார். அவர் என்னை நேசிக்கிறார். நான் குறைவுள்ளவன் தான், தகுதியற்றவன் தான், அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் என்னோடு பேசுவார். நான் அவரோட ஐக்கியப்பட நான் தகுதி உள்ளவன் ஆயிருவேன். என்னை மாத்திருவாங்க. அதனால பிசாசே, இந்த சந்தேகத்தை கொண்ட ஒரு ஆவி உன்னை துரத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க ஆண்டவரோட நெருங்கிடலாம். அவரோட ஐக்கியப்படுவதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் சிலுவையிலே மரித்தார். அதுக்கு தான் தன் ரத்தத்தை சிந்தினார். ஆனால் தான் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் நம்ம இருதயத்தை கழுவி சுத்தம் பண்ணி நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். ஆனால் தான் தன்னுடைய சொந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்து அவரோட ஐக்கியப்பட வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை. இன்னைக்கு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே, உங்க கூட நான் ஐக்கியப்படணும். நீங்க என்கிட்ட பேசுறத நான் கேட்கணும். நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க என்னோட பேசணும். நான் உங்க கூட எல்லாத்தையும் குறித்து டிஸ்கஸ் பண்ணணும், ஆலோசிக்கணும். உங்களுடைய ஆலோசனை எனக்கு நீங்க தரணும். நீங்க சொல்லாத ஒண்ணு நான் செய்யக்கூடாது. எனக்கு நீங்க தான் முக்கியம். இந்த அனுபவத்தை தாங்கன்னு கேட்டு பாருங்க. இன்னிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறிடும்.